என் பேர் சங்கவி. என்னோட கணவர் பேர் ரமேஷ். அவர் போன மாசம் ஒரு கூட்ட நெரிசல்ல விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாரு சார். அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அது ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு கொடுக்கறதுதான் சொல்லுவோம். அவர் டைரக்டா எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தான் சார் சொல்லியிருந்தாரு. நாங்க ஆறுதல் தான் சார் பெருசா எதிர்பார்த்தோம். எங்களுக்கு பணம் தெரிவிக்க கிடையாது. நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல, கூப்பிட்டாங்க, நாங்க போகல. ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க யாரையுமே அனுப்பல. ஆனா எங்களோட பேரை அவங்க தவறா உபயோகப்படுத்திருக்காங்க. நாங்க ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம். நாங்க ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க சார் இன்னைக்கு. அதனால நாங்க ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணும். இந்த பணத்தை எதிர்பார்க்கல. பணத்தினால எங்க கணவனோட உயிரை யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. இப்ப நீ பணம் திருப்பி அனுப்பிச்சிங்களாமா? ஆமாங்க சார். இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சாலே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்க வரைக்கும் சொன்னாங்க. நாங்க நேர்ல வரணும். நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்க போகல.